படம் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருக்குது. நல்லா இருந்துச்சு. டீசெண்ட். சூப்பராக இருக்கும். படம் நல்லா இருந்துச்சு. இட்ஸ் அ குட் மூவி. லைக் தமிழ் இம்போசிஷன் பற்றி ரியல் ஸ்டோரி தான். செம்ம படம் ப்ரோ, சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக பண்ணியிருக்காங்க, நல்லா இருந்துச்சு படம். நல்லா இதை பற்றி தேசப்பத்திரிகை பற்றிலாம் பேசியிருந்தாங்க, தமிழ் மொழி பற்றி பேசியிருந்தாங்க, எல்லோரும் ஒன்றா வர்றது எல்லாமே பேசியிருந்தாங்க. சூப்பர் படம், செம்மையாக பண்ணியிருந்தார் எஸ்கே. நல்லா பார்க்கலாம் படம்லாம் வந்து. ஆனால் படம் சூப்பராக இருந்துச்சு. ஜெயம் ரவி வில்லன் செம்மையாக பண்ணியிருந்தார். செம்மையாக இருந்துச்சு படம், செம்மையாக இருந்துச்சு. செம்மையாக இருந்தது படம். மியூசிக் ஆல் ஓவர் இட் வாஸ் குட். செம்மையாக இருந்தது. ஓகே, படம் நல்லா இருக்கு. ஸ்டோரி இதுதான், தமிழ் தான். சூப்பராக பண்ணியிருக்காரு சார். நம்மளுக்கு ஒரு ஹீரோ ஆக்டரோட வில்லன் ஆக்டர் தான் நிறைய வரும்னு நினைக்கிறேன். சூப்பராக பண்ணியிருக்கேன். உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு ப்ரோ. சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நைஸ் மூவிடா. நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு சார். டைரக்ஷன் சூப்பருங்க. டைரக்டர் படம் மட்டும்தான் இது. டைரக்டர் படம் தான் அவங்களோட. சார் எல்லாம் நல்லா ப்ளே பண்ணியிருக்காங்க. ஆனால் டைரக்டர் படம் தான். டைரக்டர் சொன்னதை நல்லா செஞ்சுருக்காங்க. படம் நல்லா இருக்குண்ணா. ஆக்சுவலாக நம்ம சோஷியல் சயின்ஸ் புக்கில் 10th சோஷியல் சயின்ஸ் புக்கிலலாம் படிச்சிருப்போம், ஜாலியன் வாலாபாத் படுகொலை. அதை பற்றி நிறைய பேருக்கு தெரியும், முக்கால்வாசி பேருக்கு தெரியும். ஆனால் சில விஷயம் எவ்வளோ பேர் இறந்துருப்பாங்க நம்மளோட பாஸ்ட்டில், அவங்கள பற்றி எதுவுமே தெரியாமல், அவங்க செஞ்ச எந்த தியாகமும் தெரியாமல் இருக்கும். சும்மா பேசுகிறதுக்குன்னு பேசலை, ஏன்னா நிறைய விஷயம் முன்னாடி நிறைய புரட்சி அதெல்லாம் நடந்திருக்கு, யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. ஸோ ஒரு டைரக்டர், ஒரு ரைட்டர் அதை வந்து எப்படி ஒரு கத்தி தீட்டுற மாதிரி அந்த படத்தை தீட்டிருக்காங்கன்றது தான் கதை. ஏன்னா எல்லா லாங்குவேஜுக்கும் ஈக்குவலான இது கொடுத்துருக்காங்க. ஒரு லாங்குவேஜை ஒதுக்குற மாதிரி இருக்கவே இருக்காது கதை. நீங்கள் வந்து கொஞ்சம் நீங்கள் படமாக பார்க்காம கொஞ்சம் நீங்கள் அதை கொடுக்குற அந்த விஷயத்தை நீங்கள் அந்த மீனிங்கை புரிஞ்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யார் மேலேயும் ஹேட் வராது. ஆக்சுவலாக அரசாங்கத்து பண்ண அந்த விஷயத்து மேலே தான் உங்களுக்கு தப்பாக தெரியும். எல்லா லாங்குவேஜுக்கும் ஈக்குவல் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்பாய்லர் நான் பண்ணல, ஆனால் நிஜமாக சூப்பராக எடுத்திருக்காங்க. எல்லாமே கரெக்டாக இருங்க. ஆக்சுவலாக இவ்வளோ ப்ரூட்டாலிட்டி இந்த படத்துக்கு தேவை அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. இந்த புரட்சியில் இத்தனை பேர் இறந்துருக்காங்களே, இதெல்லாம் ஏன் இவ்வளோ லென்த்தான ஷார்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. தேவை தான், ஏன்னா இத்தனை பேர் இறந்துருக்காங்க, இத்தனை பேர் இதோட மோசமாக கூட இருந்திருக்கும். இதெல்லாம் பார்க்காம இதை பற்றிலாம் தெரிஞ்சிக்காமல் இருந்தால் அவங்க பண்ண ஒரு சாக்ரிஃபைஸ்க்கு நமக்கு எதுவுமே ட்ரிபியூட்டே இருக்காது. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ புக் ஃபேர்லாம் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய புக் இருக்கும். இவ்வளோ போராட்டம், அட்லீஸ்ட் புக் எடுத்து படிக்கலைன்னா கூட ஒரு ஆடியோவாவோ ஒரு வீடியோவாவோ எவ்வளோ சேனல்ஸ் இருக்குது, யூடியூப் சேனல்ஸ், அவங்க அதை பற்றிலாம் நிறைய கவர் பண்ணியிருப்பாங்க. என்னென்ன போராட்டம் நடந்திருக்கு, அது ஒரு நடந்த விதமாக பார்க்காம ஒரு படிக்காமல் ஜஸ்ட்டு நம்ம இதெல்லாம் நடந்திருக்கு ஒரு ரியல் பேஸில் போய் நம்ம அதை லிசன் பண்ணோன்னா இல்லை வீடியோவை பார்த்தோன்னா கூட. ஆனால் ஆக்சுவலாக புக் ரீடிங் இஸ் வெரி குட். நானும் கொஞ்சம் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். புக் ஃபேர்லாம் போட்டிருக்காங்க, நிறைய புக்ஸ் இந்த மாதிரி இருக்கும். ஏன் இதை சம்மந்தப்பட்ட புக்ஸே கூட நிறையா இருக்கும். நீங்கள் வாங்கி படிங்க. யங்ஸ்டர்ஸ் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் எந்த அளவுக்கு செட்டாக இருக்காரு. ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக இந்த ரோலுக்கு சூர்யா சார் தான் புறநானூறுன்னு ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்தாங்க. ஸோ நாங்கள் நினச்சோம், சரி எஸ்கேவை போட்டிருக்காரு, அவர் ரொம்ப ஜாலியாக அந்த மாதிரி நடிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்து இருந்தோம். அமரன் படம் வந்தது, அதுலேயே ஃபுல்லாக அன்லீஷ் ஆகிடுச்சு. ஸோ அது இல்லாமல் இதில் நல்லா இன்னும் க்ரோ ஆகிட்டே போகிறாரு. இந்த துப்பாக்கி அதெல்லாம் வேணாங்க. அவர் ஆக்டிங் பண்ணுறாரு, துப்பாக்கியை கொடுத்துட்டாரு, துப்பாக்கியை வாங்கிட்டு, அதெல்லாம் தேவையே இல்லை. அவர் ஒரு ஆக்டர், அவர் நடிச்சிருக்காரு, நல்ல ஒரு அவுட்புட் கொடுத்துருக்காரு. நம்ம அதை ரொம்ப இவரை அடிச்சுக்கலாம், இந்த ஃபேன்ஸ் அதெல்லாம் வேணவே வேணாம். படத்தை பாருங்கள், அதில் சொல்கிற அந்த மெசேஜை பாருங்கள், அதை எவ்வளோ டெப்த்தாக இறங்கியிருக்குன்னு பாருங்கள். இதுக்கப்புறம் கொஞ்சம் நாலேஜ் சிவிலைஸ்ட் ஆகுங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். நானும் கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன், கொஞ்சம் கற்றுக்க ட்ரை பண்ணுறேன், வேறு ஒன்றும் இல்லை. ரவி மோகன். ஸோ ஆக்சுவலாக எந்த ஒரு ஹீரோவும் ஒரு ரியல் பேஸ்டான ஒரு கேரக்டரை இவ்வளோ
ஏன்னா சும்மா ஒரு நார்மலான ஒரு கதை நடிப்பாங்க. ஒரு ட்ரூ பேஸில் நடந்திருக்க ஒரு இதுவாக இவ்வளோ ப்ரூட்டாலிட்டியாக பண்ணுறதுன்றது ஒரு பெரிய ரிஸ்க் போடுறது தான். ஏன்னா ஜென்ரலாக ஒரு கதைன்றப்போ நம்ம அதை கதையாக பார்த்துட்டு போயிடுவோம். ஸோ அதனால் இவர் ரொம்ப ரிஸ்க் போட்டு நல்லா நடிச்சிருக்காரு, பொட்டன்ஷியல் கொடுக்குறாரு. படம் பார்க்கலாம், சூப்பராக இருந்துச்சுண்ணா. ஆக்சுவலாக வந்து மக்களோட செய்தி, மக்களோட குரல், அதாவது நம்ம பார்ப்போம் சில இதில் வந்து ஒரு மொழியை இது பண்ணி பேசுவாங்க, இன்னொரு இதில் ஒரு மொழி பேசுவாங்க. ஆனால் இந்த படத்தில் வந்து எல்லா மொழி, 2 மொழி 3 மொழி இல்லாமல் பெங்காலி, மராட்டி, கன்னடா, கேரளா மொத்த எல்லா மொழியும் சேர்த்து ஒரு நல்ல செய்தி, மக்களுக்கு சேர வேண்டிய செய்தி தான். ஸோ எல்லாம் தெரிஞ்சால் நல்லது தான், மக்களுக்காக பார்க்கலாம். எஸ்கேஆர் ஆக்டிங் சூப்பர். அப்புறம் வில்லன் கரெக்டாக சூட் ஆகிருக்கு, ஜெயம் ரவி சாருக்கு வில்லன் கரெக்டாக சூட் ஆகிருக்கு. ஸோ எல்லா ஆக்டிங்கும் சூப்பர், கருத்தும் சூப்பர், எல்லாமே சூப்பர். மியூசிக்லாம் வந்து டாப் நாச், அது எப்போவுமே நல்லா தான் இருக்கும், அது நம்ம இது சொல்ல தேவையில்லை. மற்றபடி கருத்தும் இதுவும் சேர்ந்தனால சூப்பராக இருந்துச்சு படம். நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. பார்க்கலாம், எல்லாம் நல்லா கருத்து, எப்படிலாம் அந்த காலத்தில் இருந்தாங்களோ, எப்படி ஹிந்தி இப்போ எதிர்த்து போராடினாங்களோ அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. எஸ்கே சூப்பராக நடிச்சிருக்காரு. இன்னும் ஜெயமவிலாம் பக்காவாக நடிச்சிருக்காரு வில்லன் கேரக்டரால். அந்தளவுக்கு ஜெயமவி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.